கடந்த பல பில்லியன் ஆண்டுகளாக பூமி தொடர்ந்து விண்கல்லுகளால் தாக்கப்பட்டது, மற்ற கோள்களுடன் மோதியது, மீண்டும் மீண்டும் பனிக்காலத்தில் மூழ்கியது. அது மட்டுமல்லாமல் பல உயிரினங்களால் ஆட்சி செய்யப்பட்டது. சில நேரங்களில் நமது நீலக்கோள் இன்று வரை உயிருடன் இருக்கிறது என்பதே ஒரு அதிசயம். ஆனால் பூமியின் முழு வரலாற்றை புயல் போலச் சுழன்று பார்ப்பதற்கு முதலில் எல்லாவற்றின் தொடக்கத்திற்கே செல்ல வேண்டும். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நமது சூரிய குடும்பம் விண்மீன்களிடையே இருந்த அடர்ந்த வாயு மற்றும் தூசி மேகத்திலிருந்து உருவாகத் தொடங்கியது. அந்த மேகம் சுழலும் ஒரு பெரிய வட்டமாக சுருங்கி மிகவும் சூடான நிலைக்கு சென்றது. அதில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியமானது. அந்த தருணத்தில்தான் நமது சூரியன் பிறந்தது. அதன்பின் குழந்தை பூமியும் தனது பயணத்தைத் தொடங்கியது. சூரியன் பிறந்த பிறகு சுழலும் வட்டத்தின் வெளிப்புறத்தில் இருந்த பொருட்கள் ஒன்றோடொன்று சேரத் தொடங்கின. அந்த சிறிய குழல்களே பின்னர் கோள்களுக்கும் நிலவுகளுக்கும் விதைகளானது. மேலும் மேலும் பொருட்கள் சேர்ந்தபோது அவை பெரிதாகி உருண்டையான வடிவம் பெற்றன. சூரிய குடும்பத்தின் குளிர்ந்த பகுதியில் உருவானவை பெரும்பாலும் பனி, திரவம் மற்றும் வாயுக்கள். ஆனால் சூரியனைச் சுற்றியுள்ள சூடான பகுதிகளில் பாறை போன்ற பொருட்கள் சேர்ந்து மார்ஸ், பூமி போன்ற உள்வட்ட கோள்களை உருவாக்கின. இளம்பூமி அப்போது மிகச் செயல்பாடானது, முக்கியமாக எரிமலைகள் செயல்பாட்டில. அது ஹைட்ரஜன் சல்பைடு, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை வெளியிட்டது. அந்த வாயுக்களே நமது பூமியின் முதல் வளிமண்டலமாக ஆனது. ஆரம்பகால பூமி தொடர்ந்து விண்கற்கள், பெரிய கோள்கள் மற்றும் வால்வெள்ளிகளால் மோதப்பட்டது. அந்த தாக்குதல்களில் ஒன்றுதான் மிகப்பெரிய பேரழிவு. மார்ஸ் அளவுள்ள தேயா என்ற கோள் இளம் பூமியுடன் மோதியது. அந்த பேரழிவு மோதலில் பூமியின் சுற்றுப்பாதையில் பெரிய பாறைத் துண்டுகள் சிதறின. பின்னர் அது நாம் இன்று அறிந்த நிலவாக மாற்றியது. அந்த சூடான ஆரம்ப பூமியில் கடல்கள் எதுவும் இல்லை. அனைத்து நீரும் வாயுவாகவே இருந்தது. ஆனால் சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி போதிய அளவு குளிர்ந்தது. அப்போது நீர் ஆவியிலிருந்து திரவமாக மாறியது. முதன்மையான கடல்கள் பூமியை மூடியது. அதனால் பூமி ஒரு நீருலகமானது. நீர் என்பது உயிரை உருவாக்குவதற்கான முக்கிய கூறு. அந்த அளவிலான நீர் கிடைத்ததால் பூமியில் உயிர் தோன்றியது. சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் உயிரினங்கள் உருவாகின. அவை நுண்ணுயிர்கள், கண்களால் கூட காண முடியாதவை. ஆனால் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த உயிரினங்களில் சில முழு உலகின் வரலாற்றையே மாற்றிவிட்டன. பூமி நீருலகமாக நீண்ட காலம் இருந்ததில்லை. விரைவில் முதல் கண்டங்கள் அந்த பழமையான கடலில் இருந்து மேலெழுந்தன. அவற்றை விஞ்ஞானிகள் டெக்டான்கள் என்று அழைக்கிறார்கள். மேலும் மேலும் நிலம் கடலிலிருந்து மேலெழுந்தபோது முதல் சூப்பர் கண்டம் உருவானது. அதை வால்பாரா என்று அழைத்தனர். ஆனால் அது உண்மையான சூப்பர் கண்டம் அல்ல. அது மிகச் சிறியது. ஆஸ்திரேலியாவைக் காட்டிலும் சிறியதாக இருந்ததாகவே விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். சுமார் 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சைனோபாக்டீரியா என்ற உயிரினம் உருவானது. அவைதான் பூமியில் முதல் முறையாக ஒளிச்சேர்க்கை செய்தவை. அதனால் பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்கத் தொடங்கியது. இது பூமியை வாழ்வதற்கு ஏற்றதாக மாற்றியது. ஆனால் கதை இங்கே முடியவில்லை. இன்னும் நீண்ட பாதை உள்ளது. புதிய ஆக்சிஜன் அதிகரிப்பால் கார்பன் டை ஆக்சைடு குறைந்து பூமி மிகுந்த குளிராகியது. இளம்பூமியின் பெரும்பகுதி பனியால் மூடப்பட்டது. இதுவே பூமியின் முதல் பனிக்காலம். பூமியின் வளிமண்டலம் மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் கண்டங்களும் நகர்ந்து கொண்டிருந்தன. அவை உடைந்து மீண்டும் ஒன்று சேர்ந்தன. அவ்வாறு அடுத்த சூப்பர் கண்டம் உருவானது. அதை ரோடினியா என்று அழைத்தனர். இது உண்மையான ஒரு சூப்பர் கண்டம். இது பூமியில் எப்போதும் இருந்த மிகப்பெரிய கண்டமாக இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் உயிரும் மேலும் சிக்கலானதாக மாறியது. ஆனால் பின்னர் ரோடினியா உடைந்து சிதறியது. புதிய சூப்பர் கண்டம் ஒன்று தோன்றியது. அது பனோட்டியா எனப்பட்டது. அதன் பிறகு சுமார் 540 முதல் 485 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய உயிர் வெடிப்பு ஒன்று நடந்தது. அந்த காலத்தை காம்பிரியன் வெடிப்பு என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது உருவான விலங்குகள் முதல் முறையாக ஓடு, முள் போன்ற கடின உடற்பாகங்களைக் கொண்டிருந்தன. அவற்றில் மிகவும் பிரபலமானவை ஏலியன்களைப் போல் தோற்றமுடைய ஹெட்ரைலோபைடுகள். சுமார் 440 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் காலநிலை திடீரென மாறியது. கடலின் வெப்பநிலை மிகுந்த அளவில் மாறி பூமி தனது முதல் பெரிய இன அழிவு நிகழ்வை சந்தித்தது. அதை ஓட்டோவிஷன் ஸ்லூரியன் அழிவு என்று அழைக்கிறார்கள். அந்த காலத்தில் பரவலாக இருந்த பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்துவிட்டன. ஆனால் அவற்றின் அடித்தளமே இன்றைய பூமியின் உயிரியல் அமைப்புகளுக்கான அடிப்படையாக அமைந்தது. பிறகு சுமார் 420 முதல் 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு
முதல் மரங்கள் பூமியின் மண்ணிலிருந்து எழுந்தன. அதே சமயம் விலங்குகள் முதல் முறையாக நிலத்திற்கும் வந்தன. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி கடைசி பெரிய சூப்பர் கண்டமான பாங்கியாவால் மூடப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய இன அழிவும் நடந்தது. அது மகா அழிவு, த கிரேட் டையிங் என்று அழைக்கிறார்கள். அதிக அளவில் உமிழப்பட்ட பசுமை காற்றுகள் மற்றும் வேகமான உலக வெப்பமயமாதல் காரணமாக பூமியில் இருந்த உயிரினங்களின் சுமார் 90% அழிந்துவிட்டன. ஆனால் அந்த அழிவு புதிய உயிரினங்கள் உருவாகுவதற்கு வழிவகுத்தது. 240 முதல் 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் டைனோசர்கள் தோன்றின. அடுத்த 150 மில்லியன் ஆண்டுகள் அவை நிலத்தை ஆட்சி செய்தன. அந்த காலத்தில் நீங்கள் இருந்திருந்தால் பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய நிலவிலங்கு அர்ஜென்டினோசாரஸை பார்த்திருப்பீர்கள். அல்லது பூமியின் மிகப்பெரிய வேட்டையாடி டி ரெக்ஸ் உங்களை துரத்தியிருக்கும். அதே நேரத்தில் பாங்கியா உடைந்து இன்று நாம் அறிந்துள்ள கண்டங்களாக மாறியது. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விண்கல் பூமியை மோதியது. அது இன்றைய மெக்சிகோ அமைந்துள்ள இடத்தில் விழுந்தது. அந்த மோதலால் உண்டான தூசிப் புகைகள் வளிமண்டலத்தை நிரப்பி சூரியனின் ஒளியை மறைத்துவிட்டன. அதனால் காலநிலை கடுமையாக மாறி டைனோசர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன. பின்னர் உருவான புதிய உயிரினங்களில் பாலூட்டிகள் அதிகமாக காணப்பட்டன. சுமார் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதலாவது மனித இனங்கள் பூமியில் நடந்தன. அந்த இனத்தை சஹெலாந்த்ரோபஸ் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவை இன்னும் 4 கால்களில் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம். 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் நேராக நடக்கத் தொடங்கினார்கள். மற்றும் சுமார் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களுடைய முதலாவது கருவிகளை உருவாக்கினார்கள். அந்த கருவிகளை பொருட்களை உடைக்க பயன்படுத்தினார்கள். சுமார் 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்தது. அந்த காலத்து மனிதர்கள் நெருப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உணவை சமைக்கவும் வெப்பத்தை பெறவும் தொடங்கினார்கள். அவர்களின் மூளை வேகமாக வளர்ந்து முன்னையதை விட மிகச் சிறப்பாக ஆனது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் சுற்றியுள்ள உலகத்துடன் ஒரு புதிய முறையில் தொடர்பு கொள்ள கற்றுக்கொண்டார்கள். பின்னர் 40,000 முதல் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ சாபியன்ஸ் தவிர மற்ற அனைத்து மனித இனங்களும் அழிந்துவிட்டன. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முதலாவது விவசாயிகளைக் கண்டது. அவர்கள் முன்பு போல் அலைந்து திரிந்த வாழ்க்கையை விட்டு நிலைத்திருக்கத் தொடங்கினர். 250 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில்துறை புரட்சி நிகழ்ந்தது. அந்த காலத்தில் பெரிய தொழில்நுட்ப, பொருளாதார மற்றும் பண்பாட்டு மாற்றங்கள் நடந்தன. கிராமப்புற விவசாய சமூகங்கள் மெல்ல மெல்ல தொழிற்சாலைகள் நிறைந்த நகர சமூகங்களாக மாறின. மனிதர்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்தது. 1804ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை முதல் முறையாக 1 பில்லியனை எட்டியது. 1927ஆம் ஆண்டில் அது 2 பில்லியனாக உயர்ந்தது. 60களிலிருந்து உலக மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரித்தது. இன்று 8 பில்லியனுக்கும் மேற்பட்டோர் பூமியில் வாழ்கின்றனர். இப்போது மனித இனம் மற்றும் பூமியில் உள்ள பல உயிரினங்களுக்கு புதிய அச்சுறுத்தல் ஒன்று தோன்றியுள்ளது. அது காலநிலை மாற்றம். உலகம் முழுவதும் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடல் மட்டமும் அதிகரிக்கிறது. உயிரினங்களின் பல்வகை தன்மைகள் குறைந்து வருகின்றன. இப்படி தொடர்ந்தால் மற்றொரு பெரிய அழிவு நிகழ்வின் விளிம்பில் நாம் இருப்போம். ஆனால் அது ஒரு வேறு கதைக்கான தொடக்கம். இதுதான் நம்முடைய மனித இனத்தின் நீண்ட பயணம். வரலாற்றை மறக்காமல் நினைவில் வைத்திருப்போம். இதுதான் நம் கால சுவடு.